ஏசாயா 5வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 5 ஒன்றில் அப்படி ஒரு இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்து. திரும்பி பேசுறார். காட்டு செடியே திராட்சை செடியே தோட்டம் ஒன்று செடி ரெடி பண்ணி அதுக்கு என்ன பண்ணிக்கிறார் அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி அதில் நற்குலை திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். முதல்ல அந்த செடியை ஒன்றுமே உதவாத செடியை ஆண்டவர் இப்படி எடுத்து திரும்பியும் அதை நட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி இவளையெல்லாம், அதாவது நம்ம பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது என்ன ஆனோம், நம்ம எல்லாம் பாவிகளாக இருந்தோம், ஆண்டவர் விட்டு தூரமாக ஓடணும், வேறு தேவர்களை வணங்கி அதை நம்பி கொண்டு இருந்தோம். அதுதான் அவனு சொல்கிறாரு. அதெல்லாம் காட்டு செடி எப்படி அந்த உதவாதோ அந்த மாதிரி இருந்தது. உங்களை நான் இப்படி கொண்டாந்து உங்களை நான் வச்சு உங்களை பாதுகாக்கிறேன். நீங்களோ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த மாதிரி தான். யாத்திராவத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தா வண்ணாந்தரத்தில் ஆண்டவர் என்ன வழி நடத்தின்னு வருவார். மோசே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அவர் செய்வார் கேட்டு ஜனங்களுக்கு. இருந்தாலும் அவங்க முறுமுறுப்பு, அவங்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பில்லை. கொஞ்சம் நேரம் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் நாளைக்கு திடீர்னு மாறிடுவாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இதே தான் நம்ம ஜனங்களும் இந்த காலத்துலேயும் ரட்சிக்கப்பட்டு நம்மளும் சில வேலைகளில் பின்மாறுற மாதிரி கொஞ்சம் அப்படி போகிறோம். ஆண்டவர் தேடுறது இல்லாத வெளி வேலைகளுக்கு ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதைத்தான் பேசுகிறாரு. நான் உன்னை இவ்வளோ அழகாக உன்னை நான் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்கிறேனே, நீ என்னத்தானே நீ துதிக்கணும், என்னத்தானே ஆராதிக்கணும், என்னத்தானே பற்றி கொண்டு இருக்கணும், அப்பொழுது தானே நீர் நல்லா இருப்பேன், நீ நல்லா இருப்பது தான் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுக்கு இந்த நாளிலும் கர்த்தர் காலை வேளையில் நம்மளுக்கு பேசுகிறார். இதுதான், உன்னை நான் நற்குலை தரும் திராட்சை செடியாக உங்களை நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன்றார். அப்போ இந்த திராட்சை செடி அவ்வளோ ஒரு குப்பையில் எரிஞ்சு போட்ட திராட்சை கொடி, அது உதவாதுன்ற மாதிரி தான் பேசுகிறாரு அவர். ஆனால் அதை மாற்றுறாரு ஆண்டவர். ஏசப்பா வந்தோடனே அதை மாற்றிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. எப்படின்னா, அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா, நீர் 15 நம்ம யோவான் 15 பார்த்தோம்னா, யோவான் 15வது அதிகாரத்தில் திராட்சை செடி நான், நீங்கள் எல்லோரும் கொடிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் கனிகளை கொடுப்பான், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, குப்பையில் போட்ட நம்மளை எல்லாரையும் எடுத்து அதுக்கு நீர் பாய்ச்சி அந்த செடியை நட்டு திரும்ப நாற்றை நட்டு நீர் பாய்ச்சி அதுக்கு ஒரு ஆலையை கட்டி நற்குலை திராட்சை பழம் தருவன்றது அவருக்கு நம்பிக்கை கொண்டு நம்பி தான் நம்மளை கொண்டாந்து வச்சுக்கிறார். நாமளும் திரும்ப செதறி போயின்னே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உலகத்தினுடைய காரியங்களுக்கு தான் அதிகமாக நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த அந்த நேரத்துக்கு தேவையான நேரத்துக்கு மட்டும் நம்ம கலந்துக்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எப்போவுமே. அவர் சொல்லிட்டார் பாருங்க, என்னில் நீங்கள் நிலைத்திருக்கணும். நான் செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், என்னில் நீங்கள் நிலைத்து. நான் அதுக்காக தான் உங்களை நான் உருவாக்கி கொண்டாந்து வச்சுருக்கிறேன். குப்பையில் தூக்கி போட வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நான் அதை சரி செஞ்சு கொண்டாந்து வச்சுருக்கிறேன்றார். நம்மலாம் குப்பை, நம்மலாம் தூசி, ஒன்றுத்துக்கும் உதவாதுங்க, நம்மளை யாரும் மதிக்கிறது கிடையாது. அப்போது இப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. ஒரு இயேசுடைய பிள்ளைகள், ஒரு இயேசுடைய பிள்ளைகள் அதிகாரம் நம்மளுக்கு. நம்ம அப்பா அம்மா கூட விட்டுருவாங்க. இயேசுனுடைய பிள்ளைன்னா ரொம்ப மேன்மையான, நம்மளை மேன்மையாக பார்ப்பாங்க.
நம்மளை உயர்த்தி வச்சிருக்கார் ஆண்டவர். ஏன்னா ஒரு ஒரு உலகத்தில் பிரகாரமாக எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கனால அந்த வசதியாக இருக்கிறவங்க ஆள் தான் ஒரு உணர்வு வரும். பேசுகிறதுக்கு கொடுத்து வழியில் போட்டவங்க கூட அவங்களுக்கு வணக்கம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தா யாரும் இது பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம போனோமே தோத்துறோம் ஐயான்றாங்க. காரணம் என்னன்னா ஆண்டவர் தான். நாம் வந்து அவர்கிட்ட நம்ம அவர் தான் சேர்த்து நம்மளை இணைச்சிக்கினார். அவர் செடியில் நம்மளை இணைத்து கொண்டார். இந்த மேன்மை வந்துடுச்சு. அவர் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டுக்கிறார். நீர் எங்களுடைய பிள்ளை. ஆனால் மறுபடியும் நீங்கள் வந்து என்னை விட்டு போகக்கூடாது. போனனால தான் எல்லாரும் வந்து அழிஞ்சாங்க. பாதி பேர் இஸ்ரவேலுக்கு இதுவே போச்சு, எல்லோரும் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அவர் திருப்பியும் ஏசப்பா வந்து மாற்றுறாரு அதை. இனி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வந்து துக்கப்பட தேவையில்ல, பாவத்துக்காக நீங்கள் வந்து அழுவ தேவையில்ல. நீ என்ன பாவம், கொடிய பாவம் எந்த செய்தாலும் சரி அதை நான் சரி செய்வேன் அப்படின்றது தான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்து நம்மளுக்காக இந்த சிலுவையில் அவர் வந்து மரிச்சாருன்றது நம்ம வந்து பார்க்குறோம். அது காரணம் என்னென்னா நம்ம மேன்மையாக இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து அவருடைய எல்லாத்தையும் விட்டு இறங்கி வந்து பூமிக்கு நம்மளை அணைக்கிறார். அவர் செடியாக வந்து நின்று நம்மளை கொடிகளாய் நம்மளை அணைத்து நற்குலை பழங்கள், திராட்சை பழங்கள் அதை கொடுக்குற மாதிரி நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறார். அப்போ அந்த திராட்சை பழத்துக்கு வந்து முதல்ல வந்து செடியை வந்து எசேக்கியேல் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அது வந்து எதுக்குமே உதவாதுங்க. அது எதுக்குமே உதவாது. அப்படி தான் இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில். எதுக்குமே நம்ம உதவாத இருந்தோம். வீட்டுக்கும் உதவலை, நாட்டுக்கும் உதவலைன்ற மாதிரி எதுக்குமே உதவாத தான் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்போ ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அவர் புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றி உருவாக்கி திராட்சை பழத்தினுடைய ஒரு ருசியை கொடுக்குறார். திராட்சை பழம் ருசின்னா முதலாவது அற்புதம் செய்யும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானானூர் கல்யாணத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க அம்மா அப்போ அவங்களுக்கு வந்து திராட்சை ரசம் குறைவாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த விருந்துக்கு அந்த திருமண காரியங்களுக்கு ஒரு விருந்து வச்சோன்னா அந்த ருசி உள்ள அந்த திராட்சை ரசத்தை வைப்பாங்களாம். ஏன்னா அதுதான் அங்கே வந்து ஒரு சடங்காச்சான்றது இல்லை, அது வந்து ஒரு முறை. இப்போ நம்ம வந்தோடனே இங்கே வந்து கூப்பிட்டு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி கல்யாண வீட்டில் கம்பல்சரியாக வைப்பாங்களாம். அது இல்லைனாக்கா அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் குறை சொல்லிட்டு போவாங்க. அந்த இடத்துல அந்த குறையை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவாக்கி இந்த திராட்சை பழத்தை வந்து அது ருசி உள்ள முதல்ல கொடுத்ததை விட அதிகமான ருசியான திராட்சை ரசத்தை நம்மளுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கணும். அதிசயம். அதே தான் நம்ம வந்து குப்பையாக இருந்தோம், இப்போ நம்மளை வந்து ருசி உள்ள திராட்சை பழமாக நம்மளை வந்து மாற்றிருக்கிறாரு. அப்போ நாம் வந்து நன்றி உள்ளவர்களாக எப்போதும் ஆண்டவர் அந்த செடியிலே நம்ம வந்து இருக்கணும். அந்த செடியை விட்டு நம்ம கொஞ்சம் அப்படி போனோம்னா அது வாடிடும், வதங்கிடும், திரும்பி அதை குப்பையில் போட்டு கொளுத்துற மாதிரி நம்ம உருவாக்கக்கூடாது. நம்ம கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கிறது. ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு, நான் உன்னை காப்பாற்றிட்டேன், நீர் ஊற்றி பாய்ச்சி அதை நல்லா வளைய வச்சுட்டேன், உன்னை பழங்கள் தருகிற மாதிரி நாங்கள் உருவாக்கிட்டேன். இப்போ நீங்கள் தான் அதை வந்து சரி பண்ணிக்கணும். இந்த வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி நம்ம கொண்டாடணும். ஆண்டவராண்ட மற்றவங்களுக்கு சொல்லி கொண்டாடணும். நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரியான நிலையில் இருந்தேன், தேவனை நான் தேடும்போது அவர் என்னை இந்த மாதிரி நற்குலை தருகின்ற திராட்சை செடியாக என்னை மாற்றிருக்கிறார். ஆகையினால் நீங்களும் வாங்க, இயேசுக்கிட்ட வாங்க. நம்மளுக்காகத்தான் அவர் வந்து பாடுபட்டார், நம்மளுக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார், நம்மளுக்காகத்தான் நொறுக்கப்பட்டார். இந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் அறியாதவங்கக்கிட்ட சொல்லும்போது அது அவங்களுக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகையினால் இந்த நாளிலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் நல்ல கனிகளை நம்ம கொடுக்க முடியும். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் கூட சரி, ஒரு குடும்ப தலைவருக்கு நம்ம வந்து எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டு இருக்கணும், அப்பா அம்மா வந்து ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதுதான் திட்டம் இல்லை. ஆனாலும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூலையாக பேசிக்கின்னு ஒரு பக்கம் போனால் அந்த குடும்பம் நல்லா உருவாகாது, சங்கடப்படும், ஒரே சண்டைங்க தான் உருவாகும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் செடி, நம்ம எல்லோரும் கொடிகள். அப்போ அதில் நம்ம இணைந்து இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம கனி கொடுக்க முடியும். அந்த கனினால் அவங்க வந்து ருசி பார்த்து இன்னொருத்தருக்கு அவங்க வந்து அதை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆண்டவருடைய ஜனங்கள் வந்து இன்னும் அதிகமாக
பெருகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, நானே அதுக்கு வேலி அடித்து காப்பாற்றியதுக்கு நீரும் பாய்ச்சுறாரு. அவர் எல்லாமே செய்கிறாரு, எல்லாமே செய்கிறார், விளையவும் செய்கிறார் அவர் தான். அப்போ நாம் தான் அதை வந்து எடுத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட என்னென்ன நல் காரியங்கள் இருக்குது, என்ன அந்த வசனத்து மூலிமா அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கார். எல்லா விதமான ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கார். நாம் தான் அதை வந்து விட்டுடுறோம். நம்ம எதையோ கேட்குறோம் ஆண்டவராண்ட, எதையோ கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல அறிவை தாங்க, நல்ல திடகாத்தமான ஆரோக்கியமான உடம்பு, ஏதாவது நோய் இல்லாமல் இருந்தாக்க நான் உங்களுக்கு வந்து நான் அதிகமாக ஊழியம் செய்கிறதுக்கு நான் ஓடாருவேன். அதான் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை வேலி அடித்து பாதுகாக்கிறாராம். யோபுக்கு எப்படி வேலி அடித்து பாதுகாட்டார் பாருங்க. யோபுக்கு சாத்தான் வந்து தொடர்றாரு, அவருக்கு முடியல. யோபு அவர் உத்தமனாக, அதே அந்த உத்தமத்தை நம்ம கடைப்பிடிச்சு உண்மையாகவும் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம தேடும்போது நம்மளை இன்னும் அதிகமாக நம்மளை உயர்த்தவர் வல்லவராகவும் இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஜனங்கள் நல்லா இருக்குன்றது தான் அவர்களுடைய ஆசை. அவர் கெட்டு போகக்கூடாது, ஒருவனும் கெட்டு போகிறதுக்கு அவருக்கு சித்தமே அல்ல. எல்லோரும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்வழிப்படணும். அப்படி இருக்கா, அதுக்காகத்தான் அந்த காலை வேளையில் ஆண்டவர் பேசுகிறார். எல்லோரும் நல்வழியாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை தேடும்போது அவருக்குள்ளே நம்ம இணைக்கப்படுவோம். அவர் ஒன்றாக நம்மளை சேர்த்து நம்மளை வந்து செடியில் எப்படி கொடிகள் படர்ந்து அது நல்ல கனி கொடுக்கிறதோ அதே போல் நம்மளும் நல்ல கனி கொடுக்கலாக நம்மளை மாற்றி ஆண்டவர் உருவாக்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். விதமாக ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் செடி நாங்கள் கொடியாக ஆண்டவரே எங்களை பாவித்து கர்த்தாவே உம்மில் இணைத்து கொண்டதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே நற்கனிகள் கொடுக்கின்ற கர்த்தாவே செடியாக கொடியாக ஆண்டவரை எங்களை மாற்றியிருக்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே கர்த்தரை தேடுவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற பிரகாரம் கர்த்தாவே காலைதோறும் அது கிருபையினால் ஆண்டவரை எங்களை நீங்கள் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரை உங்களை விட்டு விடாத படிக்கு ஆமாண்டவர் உன்னை தெரிந்து கொண்டவர் எல்லோரும் ஆண்டவரை கர்த்தாவே தேவனை முதலாவது வைக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. நீர் அப்படியா செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரை எங்கள் மூலியமாக ஆண்டவரை அறியபடியாக நீங்கள் செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் ஆண்டவர் யார் என்பதை ருசி பார்க்க கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலே வந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கர்த்தாவே தியானிக்கும்படியாக உம்மை உயர்த்தும்படியாக வந்து இருக்கிற குடும்பத்தாரை கர்த்தாவே உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களே ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவை இன்னும் நேர்த்தியாக ஆண்டவரே இதை விட இன்னும் நேர்த்தியாக நீங்கள் பயன்படுத்துவதாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதமும் கர்த்தாவே உன் சிலுவை மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.